அது தத்துவமாக கொண்டு வந்து விட்டோம். அந்த கடந்த காலங்களிலே பல யுகத்துக்கு முன்னே நம்ம நாட்டில் தத்துவம் வந்தது. அந்த தத்துவங்கள்லாம் மறைஞ்சு போயிட்டே இருக்குது. இப்படி எல்லா தத்துவம் நம்ம நாட்டில் நம்ம வீட்டில் என்ன சரக்கு இருக்குது, ஒரு 10 பவுன் நகை இருக்குது, 1000 ரூபாய் இருக்குது, இப்படிலாம் சொல்கிற மாதிரி நம்ம நாட்டில் வந்த தத்துவங்கள்லாம் மறைஞ்சு போன தத்துவங்கள்லாம் ஒன்றுபடுத்தி ஒருங்கிணைத்து அதை வெளிப்படுத்த வேண்டிய நோக்கத்தில் தான் இந்த மாநாடு. எல்லா உயிர்களும் வாழ வேண்டும், ஓரறிவு வாழ வேண்டும், 2வது அறிவு வேணும், 3வது அறிவு வேணும், 5வது யானையும் வேணும், சிங்கம் வேணும், எல்லாம் இருந்தால் தான் உலகம் சேமன்னு அர்த்தம். வெறும் மனுஷனும் எந்த மிருகங்களும் இல்லைன்னா நம்ம எப்படி நல்லா இருக்காது. ஆகவே பஞ்சபூதங்களும் சந்தோஷமாக இருக்கணும், காற்று சந்தோஷமாக இருக்கணும், அது வெறிகொண்டா என்ன ஆகும், அக்னி சந்தோஷமாக இருக்கணும், வெறிகொண்டா என்ன ஆகும், ஆகாயம் சந்தோஷமாக இருக்கும், ஆகாயம் நாடகம் நடத்தினா என்ன ஆகும். எல்லாமே ரிப்தமேட்டிக்காக சிஸ்டமேட்டிக்காக ஒழுங்காக செயல்படணும். நம்ம ஒழுங்காக இருக்கணும். எல்லாமே செயல்படும், மனுஷன் மட்டும்தான் மேலேயும் போகிறான் கீழேயும் போகிறான் இருக்கு. ஆகவே எல்லாம் வல்ல எது நம்மை படைத்ததோ அந்த படைத்த இடம் சரணடைந்து, இறைவா இந்த உலகத்தை மீண்டும் முன்வழிக்கு கொண்டு வா, எங்களை ஆள சொல்லாதே, எங்களை வாழ்க்கையை எங்களால் நடத்த தெரியவில்லை, நிறைய ஆய்வு நடத்துகின்றோம், எங்கள் வாழ்க்கையை எங்கள் நடத்தி பேரின்பத்தை அடைய தெரியவில்லை, இன்று சிரிக்கின்றோம் நாளைக்கு அழுகின்றோம், அழுகில்லாத கண்ணீர் விடாத ஒரு சுகமான வாழ்க்கையை எல்லோருக்கும் கொடு என்று அந்த மெய்ப்பொருளை, கடவுளுக்கு மெய்ப்பொருள் என்று என்னுடைய சொல்வது, சிந்திப்பதை தவிர வேறு நமக்கு வழி என்றும் தோன்றவில்லை. தீர்மானங்கள். 1. பாரதத்தை தெய்வீகமயமாக்குதல். 2. ஒவ்வொரு மனிதரும் ஒழுக்கத்தில் தலை சிறந்து விளங்கி அறநெறிகளை பின்பற்றி மெய்ப்பொருளை உணர்தல், பேரின்பம் பெறுதல். 3. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே இருக்கும் அலைவு சக்திகளை மாற்றி அருள் நிறைந்த தேஜஸ் ஒளிக்கு தன் உருவத்தை மாற்றிக்கொள்ளுதல். 4. ஓஜஸ் என்ற அண்டவெளி ஒளிக்கு தன்னை கொண்டு வருதல். 5. இந்திய நாடு மீண்டும் மெய்ஞான ஒளி பொருந்திய நாடாக மாற்றம் பெறுதல். 6. பாரதம் முழுவதும் தவம் ஓங்க வேண்டும், தத்துவம் மலர்ந்தோங்க வேண்டும். 7. பாரத மக்கள் சிவயோகம் பயில வேண்டும். 8. எல்லோரும் சிவ அனுபூதி பெற்று சிவகதி அடைய வேண்டும். 9. பாரத மக்கள் அனைவரும் பேரறிவாளர்களாக மாற்றம் பெற வேண்டும். 10. பாரத நாட்டை அருள் நிறைந்த ஆன்மீக நாடாக மாற்றி உலகிற்கு வழிகாட்டும் சர்க்குருவாக விளங்க வேண்டும். 11. ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உருவாக்கி உலகம் முழுவதும் அமைதியை வெளிப்படுத்துதல். 12. மாத்ரு பக்தி, பித்ரு பக்தி, குரு பக்தி, தேசபக்தி, தெய்வ பக்தி ஆகிய 5லும் சிறந்து விளங்கி எல்லா மக்களும் பூரணமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். 13. ஷஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, விஜயரத சாந்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், பூர்ணாபிஷேகம் ஆகிய அனைத்தையும் ஒவ்வொரு மனிதனும் அடைந்து பேரின்ப நிலையை எய்த வேண்டும். 14. ஒவ்வொரு மனிதருள்ளும் உள்ள ஆரவாரம், ஆவேசம், ஆர்ப்பாட்டம் ஆகியவைகளை நீக்கி பரசார்ந்த தெய்வீக வாழ்வு நடத்த வேண்டும். 15. பாரத தத்துவ மாநாடு இப்போ நம்ம சீனிவாசனில் நடந்திருக்கு. இது சென்னையில் நடைபெறும், டெல்லியிலும் நடைபெறும். 16. பாரத தத்துவத்தை புரிந்து கொண்டால் இந்தியாவில் அமைதி ஏற்படும் என்று 16 தீர்மானங்களை இந்த முதலாவது பாரத தத்துவ மாநாட்டில் ஏகோபித்து முடிவெடுத்தபடி இந்த தீர்மானங்கள் இங்கே முன்மொழியப்படுகின்றன. உங்களுடைய கரவொலியால் இதை நீங்கள் எல்லாம் ஆமோதிக்க வேண்டுகிறேன். சுப மங்களம் சுக சுக மங்களம் ஜெய ஜெய மங்களம் சுய சுய மங்களம் உலகிற்கு மங்களம் உயிருக்கு மங்களம் உறவுக்கு மங்களம். இறுதியில் சிவசிவ மங்களத்தோடு இம்முதலாம் பாரத தத்துவ மாநாடு நிறைவுற்றது. இதனைத் தொடர்ந்து அதிஷ்டான கும்பாபிஷேக மூர்த்தி மூலவர் பரபிரம்ம பரமகுரு சித்தர் சுவாமிகள் புறப்பாடு கேரள செண்டர் மூலம் முழங்க நடைபெற்றது.
இத்தெய்வீக கும்பாபிஷேக நிகழ்வை கண்டுற்ற அனைவருக்கும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஓங்காரம் உலகிலேயே மிகச்சிறந்த ஆன்மீக மாத இதழ். படியுங்கள் ஓங்காரம், உணருங்கள் ஓங்காரம். ஓங்காரம் ஆன்மீக மாத இதழ். அருள்மிகு கருப்பசாமியோர் நடமாடும் தெய்வம். சுவாமிகள் இயற்றிய இந்நூலில் பாரதத்தின் காவல் தெய்வமும் மகேஸ்வர சக்தியான கருப்பசாமியை பற்றிய தத்துவ விளக்கங்கள், வழிபாட்டு முறைகள், தியான மந்திரங்கள் உள்ளன. 1100க்கும் மேற்பட்ட கருப்பசாமி க்ஷேத்திரங்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. ஆத்ம தரிசனத்திற்கும் ஞான வைராக்கியத்திற்கும் உறுதுணையாக நிற்கும் சுவாமிகளின் புதிய நூல்கள் நடைபாதை கீதை, திறந்த ஸ்வர்க்கம், சின்ன சின்ன விஷயம், அருள்மிகு ஓங்காரம் மற்றும் ஏகானந்த ஸ்வரூப தியானம். படியுங்கள், உணருங்கள், உய்யுங்கள். சந்தோஷம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஓங்கார் ஆசிரமம், M14/2, கிழக்கு அவென்யூ, கொரட்டூர், சென்னை 6,80,000. தொலைபேசி 044 26 87 25 25 9444 22 95 35. சந்தோஷம்.